இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பொறுத்துக. தேசிய இராணுவ தினம், தேசிய கடலோர காவல்படை தினம், தேசிய விமானப்படை தினம், தேசிய கடற்படை தினம். ஜனவரி 15, பிப்ரவரி, அக்டோபர் 8, டிசம்பர் 4. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. செகண்ட் கொஷின் தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு. தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு ஆப்ஷன் சி 1990. தேர்ட் கொஷின் கூற்று இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பி ஜவஹர்லால் நேரு. காரணம் பஞ்சசீலம் என்று அழைக்கப்பட்ட அமைதிக்கான 5 கொள்கைகளை அறிவித்தவர் ஜவஹர்லால் நேரு. சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. ஃபோர்த் கொஷின் இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக அமைந்துள்ள நாடு. இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக அமைந்துள்ள நாடு ஆப்ஷன் பி மியான்மர். ஃபிஃப்த் கொஷின் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சகம். சிக்ஸ்த் கொஷின் இந்தியாவிற்கு சொந்தமான தீவுகள் எது? இந்தியாவிற்கு சொந்தமான தீவுகள் ஆப்ஷன் பி அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள். செவன்த் கொஷின் ஆயுதப்படைகள் தொடர்பான பின்வரும் கூற்றினை ஆராய்க. 1. இந்திய இராணுவப்படை ஆயுதப்படைகளின் நில அடிப்படையிலான பிரிவாகும். 2. இந்திய இராணுவப்படையின் நோக்கம் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் மனித மீட்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. எய்த் கொஷின் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. மாலத்தீவு, இலங்கை, மியான்மர், லட்சத்தீவுகள். சரியான விடை ஆப்ஷன் சி மியான்மர். நைன்த் கொஷின் கூற்று குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். காரணம் குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார். சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். 10th கொஷின் அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர். அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி வி கே கிருஷ்ணமேனன். 11th கொஷின் இனவெறி கொள்கை பற்றி பின்வரும் எந்த கூற்று சரியானவை அல்ல? 1. நிறவெறி கொள்கை என்பது இனப்பகுப்பாட்டினை ஒரு மோசமான வடிவம். 2. இது மனிதாபிமானத்திற்கு எதிரானது. 3. இனப்பாகுபாட்டு கொள்கை இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் டி 3 மட்டும். 12th கொஷின் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. பஞ்சசீலம் என்ற சொல்லானது சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. 2. பஞ்சசீல கொள்கையில் கையெழுத்திட்டவர்கள் ஜவஹர்லால் நேரு இந்தியாவிற்காகவும் சீனாவிற்காக சூயாங் லாய். 3. பஞ்சசீல கொள்கை இந்தியா மற்றும் சீனா இடையே கையெழுத்தான நாள் 28/4/1954. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. 13 வாக்கியம் 1 இந்தியா நடத்திய முதல் அணுகுண்டு சோதனை புத்தர் சிரிக்கிறார். வாக்கியம் 2 இந்தியா நடத்திய இரண்டாவது அணுகுண்டு சோதனை ஆபரேஷன் சக்தி. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 14 சார்க் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. சார்க் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 8/12/1985. 15 சார்க் அமைப்பின் தலைமையிடம் எங்கு உள்ளது? சார்க் அமைப்பின் தலைமையிடம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் சி காத்மாண்டு, நேபாளம். 16 இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? ஆப்ஷன் சி வெளி விவகாரங்கள் அமைச்சர். 17 இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துக்களில் சரியானது எது? 1. அமைதியான வழிகளில் பிரச்சினைகளை தீர்த்தல். 2. அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமான சிந்தனை மற்றும் செயல்பாடு. 3. சர்வதேச விவகாரங்களில் சமத்துவம். 4. காலனி ஆதிக்கம், ஏகாதிபத்தியம், இனப்பாகுபாடு ஆகியவற்றிற்கு எதிரான நிலைப்பாடு. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. 18
இந்திய வெளியுறவுக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? இந்திய வெளியுறவுக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 51 19. எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் சீனா. 20. இன ஒதுக்கல் கொள்கை என்பது ஆப்ஷன் சி ஒரு இன பாகுபாட்டு கொள்கை. 21. 1954 இந்தியா மற்றும் சீனாவில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது. 1954 இந்தியா மற்றும் சீனாவில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் எது தொடர்பானது அப்படின்னா ஆப்ஷன் டி 5 கொள்கையுடன் இணைந்திருத்தல். 22. நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? 1 உலக ஒத்துழைப்பு, 2 உலக அமைதி, 3 இனச் சமத்துவம், 4 காலனித்துவம். சரியான விடை ஆப்ஷன் டி காலனித்துவம். 23. கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு ஆப்ஷன் டி பாகிஸ்தான். 24. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிங்க. 1 சமூக நலம், 2 சுகாதாரம், 3 ராஜதந்திரம், 4 உள்நாட்டு விவகாரங்கள். சரியான விடை ஆப்ஷன் சி ராஜதந்திரம். 25. அணி சேராமை என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ நடுநிலைமை வகிப்பது. நெக்ஸ்ட் 26. இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது ஆற்றல் பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, தொற்று நோய்கள் இவை அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 27. கூற்று இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. காரணம் உலகின் 2வது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா ஆகும். சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. 28. காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை இந்தியா எந்நாட்டில் கட்டியுள்ளது? காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை இந்தியா எந்த நாட்டில் கட்டியுள்ளது? ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான். 29. நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்றவர். நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்றவர் ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. 30. இந்தியாவின் அண்டை நாடுகளை சரியாக பொறுத்துக. வடமேற்கு, வடக்கு, கிழக்கு, தூர கிழக்கு, பாகிஸ்தான், சீனா, வங்காளதேசம், மியான்மர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 2 3 4. 31. வாக்கியம் 1 வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு பாகிஸ்தான். வாக்கியம் 2 இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான நிலப்பரப்பு எல்லை 4096 கிலோமீட்டர். சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் 1 தவறு, 2 சரி. 32. கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையேயான ஒப்பந்தம். கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையேயான ஒப்பந்தம் ஆப்ஷன் பி பராக்கா ஒப்பந்தம். 33. ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமேயானால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு இல்லை என்றவர். ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமானால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு இல்லை என்றவர் ஆப்ஷன் சி ஹெஷாய்ட். 34. இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு. இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு ஆப்ஷன் டி பூட்டான். 35. இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவு வாயிலாக விளங்கும் நாடு. இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவு வாயிலாக விளங்கும் நாடு ஆப்ஷன் சி மியான்மர். 36. பசுபதி, ஜனக்பூர் ஆகிய பாரம்பரியமிக்க மையங்கள் எந்நாட்டில் அமைந்துள்ளது?
பசுபதி, ஜனக்பூர் ஆகிய பாரம்பரியமிக்க மையங்கள் எந்நாட்டில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி நேபாளம். 37 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினை செய்யப்பட்ட போது எல்லைக்கோடானது எவ்வாறு அழைக்கப்பட்டது? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினை செய்யப்பட்ட போது எல்லைக்கோடானது எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் டி ராட்க்ளிஃப் கோடு. 38 மக்மஹான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லையாகும்? மக்மஹான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லையாகும்? ஆப்ஷன் சி இந்தியா, சீனா. 39 பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? 1 இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்துள்ளது. இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்துள்ளது. 2 மேற்கத்திய நாடுகளுக்கான இந்தியாவின் நுழைவு வாயில் மியான்மர் ஆகும். 3 நேபாளம், பூட்டான் ஆகியவை நிலப்பகுதிகளால் சூழப்பட்ட நாடுகளாகும். 4 இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் திட்டத்தின் ஒரு பங்குதாரர் நாடு இலங்கையாகும். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4. 40 இந்தியா பின்வருவனவற்றில் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை? 1 G20, 2 ஏசியன், 3 ஷார்க், 4 பிரிக்ஸ். சரியான ஆப்ஷன் ஏ 2 மற்றும். 41 இரத்தத்தில் காணப்படும் இரத்த செல்களின் வகை. இரத்தத்தில் காணப்படும் இரத்த செல்களின் வகை ஆப்ஷன் பி 3. 42 பொறுத்துக. ஆர்பிசி, டபிள்யூபிசி இரத்த தட்டுக்கள், லியூகோசைட்டுகள், த்ரோம்போசைட்டுகள், எரித்ரோசைட்டுகள். சரியான விடை ஆப்ஷன் பி 3, 1, 2. இரத்தத்தின் pH மதிப்பு. இரத்தத்தின் pH மதிப்பு ஆப்ஷன் சி 7.35 முதல் 7.45 வரை. 44 இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள். இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் ஆப்ஷன் டி 100 முதல் 120 நாட்கள். 45 இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய். இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் ஏ பாலிசைத்தீமியா. 46 போர் வீரர்கள் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ இரத்த வெள்ளையணுக்கள். 47 ராயல் வியாதி என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி ஹீமோஃபிலியா. 48 இரத்த வகைகளை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி லேண்ட் ஸ்டெய்னர். 49 இரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி வில்லியம் ஹார்வி. 50 யுனிவர்சல் ரிசீவர் என அழைக்கப்படும் இரத்த வகை ஆப்ஷன் டி ஏ பி.